வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், ஐபிபிஎஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் படிக்கணுன்றதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் நம்பர் சிஸ்டம்ன்ற டாப்பிக்கில் ஏபிஜிபி அண்ட் யூனிட் டிஜிட் கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ இந்த சம்மை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சேம் நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இன்பிட்வீனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த சிம்பிள் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் இந்த மாதிரி மெத்தடில் வரக்கூடிய சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்கை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற நம்பர் வந்து சேம் நம்பராக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா 12 அப்படின்ற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது, அது சேம் நம்பராக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 12க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நம்பர் 6 இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது ரூல் என்னென்னா, இன்பிட்வீனில் வர சைன் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ அது வந்து சேம் சைனாக இருக்கணும், அதுவும் இன்பிட்வீனில் மாறக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மைனஸ்ன்னு வந்துருச்சுன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த 2 சம்முமே ஒரே மாடலில் இருக்கக்கூடிய சம்மு, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது இதற்கான ரூல்ஸை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி சம்மு நம்ம பார்த்த உடனே அதோட சைனை செக் பண்ணணும். சைன் ப்ளஸ்ஸுன்னு இருக்கா இல்லை மைனஸுன்னு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடணும். ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட அந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணணும், ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னா இதை எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 × 4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 5 4s are 20. இது வந்து 20க்கு 2 ஃபேக்டராக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ எந்த நம்பராக இருந்தாலும் அந்த கொடுக்கப்பட்ட எண்ணை வந்து இந்த மாதிரி 2 ஃபேக்டராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்ற அந்த நம்பர் வந்து ரூட்டுக்குள்ளே 20 இருக்குது. இன்பிட்வீனில் ப்ளஸ் அப்படின்ற சைன் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஃபேக்டர் ஏதோ அதை ஆன்சராக சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல மேக்ஸிமம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 5, இதுதான் ஆன்சர். இப்போது மைனஸ் அப்படின்ற சைன் இருக்குது இன்பிட்வீனில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும். இந்த கொஷினுக்கு ஆன்சர் 4, அவ்வளோதாங்க. இப்போ ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் இன்பிட்வீனில் ரூட்டுக்கு நடுவில் நம்பருக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ 5 சூஸ் பண்ணணும். மைனஸுன்ற சைன் வந்து ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க. இப்போ 20 இருக்குது, ப்ளஸ் ரூட் 20 ப்ளஸ் ரூட் 20, இது அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இதற்கான ஆன்சர் வந்து என்னது, ப்ளஸ்ஸு நடுவில் இருக்குது, நம்பர் வந்து 20யோட ஃபேக்டர் வந்து 5 4 ப்ளஸ்ஸுன்னு சைன் இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும். ஸோ 5 தான் ஆன்சர். இதுவே இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும். ஸோ 4 தான் ஆன்சர். இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் வந்து 12 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. 12 எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 × 3 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். 4 × 3 அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல 72 இருக்குது. 72 எப்படி பிரிக்கலாம்னா 8 9s are 72. ஸோ 8 × 9 வந்து 72. இன்பிட்வீனில் இருக்க சைனை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ப்ளஸ் 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 அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. செகண்ட் கொஷினுக்கு மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு ரிப்பீட் ஆகுது. ஸோ ப்ளஸ்ன்றது இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை சூஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா 12க்கு இந்த இடத்துல வந்து 4 3 அப்படின்னு இருக்குது. இதற்கான மேக்ஸிமம் வேல்யூ 3ஐ விட 4 தான் பெருசு. ஸோ 4 தான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4. இப்போ செகண்ட் கொஷின் நம்ம எடுக்கிறோம். இதற்கு 72க்கான ஃபேக்டர் வந்து 8 அண்டு 9. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா இன்பிட்வீனில் மைனஸ் சைன் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணணும். இதில் வந்து 9ஐ விட 8 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 8 தான் இதற்கு ஆன்சர். செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆன்சர் 8. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.